ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் சண்டே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு சிம்பிளான மெக்ரோனி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாத்திரத்தில் மக்ரோனி குக் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போதே கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது நல்லா குக் ஆனதும் வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பொடிசா நறுக்கின பூண்டு, வெங்காயம், கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நிறைய வெஜ்ஜஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வேக வச்சு கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வணக்கிட்டு சில்லி சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் அண்ட் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். குக் பண்ணி வச்சிருக்கிற மக்ரோனியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட் இறக்க போகும்போது பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல சாஸியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே கொஞ்சம் வெளியே போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வாங்கணுமா இருந்தது. ஸோ நான் ரெகுலராக வாங்குற ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் விசிட் பண்ண இந்த பிரான்ச் கோயம்புத்தூரில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, உக்கடத்துலேருந்து சுண்டக்காமுத்தூர் பைபாஸ் ரோட் போகிற வழியில் இருக்குது. நிறைய எக்ஸாட்டிக் ட்ரை ஃப்ரூட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் எம்ஆர்பி ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். மெனுவில் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.